7 வருஷம் கழிச்சு ஒரு செய்தியில உனக்கு மரண தண்டனை இல்லடான்னு சொல்லும் போது அந்த பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு இன்னொரு மரணத்தை தானே நீங்க பரிசு கொடுக்குறீங்க. இல்ல எதிர்கட்சியோ இவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க நம்ம ஓட்டு போட்டவன்னா தூக்கி போட்டீங்கல்ல நாம. ஏன்னா நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? அன்னைக்கே ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னா லைஃப் டைம் ஜஸ்டிஸ் கிடைக்கவே கிடைக்காது. உன்னை நான் தொட்டேன்னு வெளியில தெரியுறது எனக்கு பிரச்சனை இல்லை, கீழ் ஜாதியா இருக்கக்கூடிய உன்னைய தொட்டன்றது வெளியில தெரிஞ்சா அது என் சமூகத்துக்கே பிரச்சனை அப்படின்னு அந்த சொல்லி அருவாள் எடுத்து அந்த பொண்ணோட தலையை அப்படியே இந்த குழந்தையோட வீடு ஃபுல்லா தெளிச்சுக்கிறேன். நீ என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்க அந்த பிள்ளைய மண்ணெண்ணெய் எடுத்து அப்படியே ஊற்றி உயிரோடு கதவு பிடிக்கும் பதில் முடிப்பாங்க. ஒரு பிள்ளை, ஒரு 12 வயது கூட கடக்காத ஒரு பிள்ளை, ஒரு சிறு பிள்ளை தவறாக அந்த பிள்ளையோட நடந்துக்கிறான். யாருன்னா பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தர். நான்காம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலோட சிறப்பு விருந்தினர் பெண்கள் நல செயல்பாட்டாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். 2018 ஜஸ்டிஸ் ஃபார் ராஜலட்சுமி அப்படின்ற ஹேஷ்டாக் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பல போராட்டங்கள் வந்துச்சு, அதுக்காக பல எதிர்ப்புகள் வந்துச்சு. அந்த கேஸ் மறுபடியும் இப்போ தலை தூக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குற யாருக்குமே இது எப்பேற்பட்ட சம்பவம்னே தெரியாது. ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவமே என்ன தெரியுமா? அன்னைக்கே ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னா லைஃப் டைம் ஜஸ்டிஸ் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு எத்தனை பிள்ளைகளுக்கு இருந்திருக்கும்னு தெரியாது. இந்த பிள்ளையோட அடையாளமும் அந்த பிள்ளையோட தொடர்ந்து பயணிச்சதும் அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஓடினதும் இன்னமும் என் கண் முன்னாடி இருக்குது. கிட்டத்தட்ட 7 வருஷங்களை கடந்து வந்தால் கூட அந்த ஒவ்வொரு நொடியும் அந்த ஒவ்வொரு நேரமும் நடுங்க வைக்கிற அளவுக்கான விஷயங்கள் நடந்திருக்கு. ஈஸியாக இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம படிக்கிறோம், மரண தண்டனை வேண்டாம், இதுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவன் அப்படி நினைக்கல. ஒரு பிள்ளை, ஒரு 12 வயது கூட கடக்காத ஒரு பிள்ளை, ஒரு சிறு பிள்ளை தவறாக அந்த பிள்ளையோட நடந்துக்கிறான். யாருன்னா பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர். இந்த பிள்ளையோட வீடு இங்கே இருக்குமா, இந்த இடம் இருக்குது, இங்கே ரோடு இருக்கும், இந்த ரோட்டில் இந்த வீடு இங்கே இருக்குது. இந்த ரோடை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா லெஃப்ட் மெயின் ரோடு போவோம். இந்த மெயின் ரோட்டில் இங்கே ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டில் இருக்கவன் இவன், இங்கே இது பொண்ணு. இவனுக்கு ஒரு ஆல்ரெடி புள்ள இருக்குது இல்லையா, பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது, எல்லாம் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், இந்த பிள்ளைய தேவைப்படுறப்பெல்லாம் தவறான நோக்கில் பயன்படுத்துகிறான். அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுது, அந்த அம்மா கிட்ட போய் சொல்லுது அழுதுகிட்டே, இந்த அண்ணா என்னைய இப்படிலாம் தப்பாக இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுது, அழுதுகிட்டே சொல்லுது. சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. உடனே இவன் என்ன பண்ணுறான், கையில் அருவாள் எடுத்துக்கிறான், எடுத்துகிட்டு போகிறான், வீட்டுக்குள்ளே போகிறான். அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா அங்கே இருக்கிறாங்க. அந்த பொண்ணோட தலைமுடியை பிடிக்கிறான். அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் வார்த்தை, உன்னைய நான் தொட்டேன்னு வெளியில் தெரியுறது எனக்கு பிரச்சனை இல்லை, கீழ் ஜாதியா இருக்கக்கூடிய உன்னைய தொட்டன்றது வெளியில தெரிஞ்சா அது என் சமூகத்துக்கே பிரச்சனை அப்படின்னு அந்த சொல்லி அருவாள் எடுத்து அந்த பொண்ணோட தலையை தனியா எடுக்கிறாமா. எடுத்துட்டு தைரியத்தை பாருங்க, எடுத்துட்டு ரோட்டுக்கு என் ஜாதிக்கு கீழே இருக்கிறவன் என் ஜாதியை விட மேல இருக்கிறவருடைய எவனையுமே எதிர்த்து கூட பேசிடக்கூடாதுன்னு அந்த எடுத்து ரோட்ல வைக்கிறான். தைரியமா ரோட்ல வைக்கிறான். வெட்டிட்டு ஓடி போல, வெட்டிட்டு மறைஞ்சு போல, ரோட்ல வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைகிறான். என்னன்னு தெரியுமா, எனக்கு சாமி வந்துருச்சு, அந்த பொண்ணு ஒரு தப்பு பண்ணிடுச்சு, அதனால அதை வெட்டிட்டேன், விவரம் தெரிஞ்சோன்னே இப்பதான் தெரியுது அந்த பொண்ணை வெட்டியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றான். கேஸே பெருசா எடுத்துக்கல. அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரியே தான் போகுது. ஏன்னா ஒன்றும் தெரியாத புள்ள பூச்சி குடும்பம், ஒன்றும் பேச தெரியாது, சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவங்க, சாதாரணமான குடும்பம், ஒரு சாதாரண குடும்பம். ஒரு பெரிய பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்க அப்பா அம்மா, இந்த சின்ன பொண்ணு இது ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் அந்த ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு சிவப்பு கலரில் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த பிரைமரி ஸ்கூலில் போவாங்க. ஒரு மாதிரி இருக்குமா அந்த பிள்ளைய போய் பார்க்கலாம். அந்த கேஸ் எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்கள் எப்படியாவது விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நினச்சோம். தொடர்ந்து நிறைய பெண்களுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்கு நடக்கிற வன்கொடுமைகளுக்காகவும் நாங்கள் பயணிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த செய்தியை கேட்ட உடனே எங்களுக்கு பல்லாவரத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் லோகேஷ் ரவி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு நானும் சேர்ந்து ஏதாவது பண்ணணும்பா அப்படின்னு சொன்னோம். இந்த செய்தியை வெளியவே வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க, செய்திகளில் கூட வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க. இப்போ எல்லாமே தான் ஆளுங்கட்சி, அப்ப இருந்த ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், நடந்ததாக இருக்கட்டும். ஏன்னா சேலம் மாவட்டத்தில் நடந்துச்சு. அப்ப சிஎம்மா இருந்தது ஏடிஎம்கேல இருந்தாங்க.
ஸோ சேலம் மாவட்டத்தில் அவரோட ஊருக்குள்ளேயே அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சார்ந்த ஊர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்திலேயே இப்படி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள்ள உருவாகும் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அப்போதான் 2018 சிஎம் ஆன இது மாறுறது, ஜெயலலிதா அம்மையாரோட இது மரணிக்கிற அந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா கிடைக்கிற போஸ்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பெருசா இதை லாக் பண்ணாங்க. நீங்க எந்த செய்திகளில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய நியூஸ் இருக்கும் இல்லையா, வெறும் பெருசா தெரியவே தெரியாது, அந்த ஊர்காலம் தெரியும். யூடியூப்லாம் அப்போ பெருசா கிடையாது, இருந்தது ரொம்ப பெரிய லெவலில் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ இந்த சாதாரணமான நியூஸ் சேனல்ஸ், அந்த லோக்கல் கேபிள் டிவியில் வர நியூஸ் சேனலில் அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அங்கே இருக்க செய்திகள் எங்களை நிறைய பேர் டேக் பண்ணி தெரிஞ்ச உடனே கேள்விப்பட்டு அந்த பிள்ளையோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சி ஃபோன் பேசி என்ன நடந்திருக்குன்றதை விசாரிக்க ஆரம்பிச்சு ஒரே ஒரு விஷயம் தான் முடிவு பண்ணோம். எவனுக்குமே தெரியக்கூடியாதுன்னு நினச்ச இந்த விஷயத்த குறைஞ்சது 1 லட்சம் பேருக்கு அது கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணி நாங்கள் 2 பேரும் ஒரு புல்லட் பைக் எடுத்துக்கிட்டு வண்டி ஃபுல்லாக வந்து அந்த பிள்ளையோட ஃபோட்டோவையும் அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட அநீதியும் எதிர்த்து நில்லுங்கள், பேசுங்கள், குரல் கொடுங்கள், யாருக்காக இருந்தாலும் பேசுங்கள்ன்ற மாதிரிலாம் வாக்கியங்களை எழுதிக்கிட்டு கையில் வந்து அந்த பிளக் போர்டு அட்டை இருக்கும் இல்லையா, அதில் அந்த பிள்ளையோட இது வரைஞ்சி அதோட வாசகங்கள் வரைஞ்சி சென்னையில் ஆரம்பித்து அப்படியே சேலம் வரைக்கும் அப்படியே தர்மபுரி அப்படின்னு ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ஒரு ரேலி மாதிரி பைக்கில் பண்ணோம். அப்படியே ரோட்டில் அப்படியே பிடிச்சிட்டே போவேன், ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே பிடிச்சிக்கிட்டே ஒரு இதுலையும் இந்த மாதிரி அவேர்னஸ் அப்படியே ரோட்டில் போகிற பார்க்குறவன், சிக்னலில் நிற்கிறவன், டோல்கேட்டில் நிற்கிறவன் எல்லாரும் பார்க்கணும். போகிற வழியில் ரைட்டில் என்ன ஊர் இருக்குது, லெஃப்டில் என்ன ஊர் இருக்குது, இப்போ வரும்போது லெஃப்ட் சைடில் என்னென்ன கிராமங்கள் இருக்கோ அந்த ஊருக்குள்ளெலாம் போயிடுவோம். போகும்போது போகிற வழியில் என்னென்ன ஊர் கிராமங்கள் இருக்கோ அந்த ஊருக்குள்ளே போயிடுவோம். கிராமங்களில் இருக்க மக்கள்லாம் ஒன்று திரட்டி இதை சொல்லுவோம். நீங்கள் வந்து யாருக்காகவும் பயப்படாதீங்க, ஜாதிக்காக பயப்படாதீங்க, சமயத்துக்காக பயப்படாதீங்க, இனத்துக்காக பயப்படாதீங்க, உங்களுக்காக குரல் கொடுக்க நாங்கள் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு 12 வயசு குழந்தைக்கு நடந்ததுன்றத ஒருத்தவன் தைரியமாக இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாராவது ஒரு குழந்தை இருந்ததுன்னா பேசக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் இப்படி பண்ணுறான். இன்னொரு குழந்தைய இன்னொருத்தவங்க தொட்டா இந்த மாதிரி தொட்டா என் குழந்தைய வெட்டிடுவாங்கன்ற தைரியத்தை உருவாக்கணும் தான் இந்த மாதிரி ஒருத்தவன் பண்றான். அப்ப இவனை மாதிரி ஆட்களை திட்டி கேட்கணும்னா உங்க பிள்ளைகள் வாயை திறந்து பேசணும், நீங்கள் அந்த பிள்ளைகள் சொல்றதை செவிகருத்து கேட்கணும், அதற்கு எதிர்த்து நிற்க தயாரா இருக்கணும்னு பெற்றவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கும் பிள்ளைகளுக்கு அந்த தைரியத்தை வர வைக்கிறதுக்கும் ஸ்கூலா காலேஜா ஒவ்வொரு இடமும் போற வழியெல்லாம் மீட் பண்ணி ஒரு வாரம் பயணம் மாதிரி ஒண்ணுன்னா பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பிள்ளையோட வீட்டை நோக்கி போனோம். அந்த வீட்டுக்கு போற அந்த ரோடையே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு முள்ளெல்லாம் போட்டு போக விடாம தடுத்து வச்சு பார்க்க விடாம அந்த அவங்கள பாத்துறக்கூடாதுன்றதுக்காக அப்படிலாம் பண்ணி பல இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கொலையாளி வந்து தூண்டுற மாதிரி தானே இருக்கு, நீ பண்ணதுதான் கரெக்ட், இதை பார்த்து மொத்த ஊராதான் சொல்லுது. நாங்க போய் கேக்குறோம் அந்த ஊருக்குள்ள, பெருமையா இருக்கும்ல நமக்கு இவ்வளவு கரெக்ட். இப்ப நீங்க ஒரு சென்னையில இருக்கக்கூடிய எனக்கு சேலம்ல அந்த ஊர் எங்க இருக்குன்னு கூட தெரியாது, ஆனா அது ஏதோ ஒரு வகையில கண்டுபிடிச்சிடும்னு போயிடுறோம். இதுதான் கிராமம்னு தெரிஞ்சிருச்சு. அந்த கிராமம் கிடக்குது ஒரு 40 கிலோமீட்டருக்கு. அந்த கிராமத்துல அந்த புள்ள வீடு எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப அந்த ஊர்ல இருக்கிற யாராவது சொல்றேன், யாரை போய் கேட்டாலும் சொல்லல, யாரை போய் கேட்டாலும் சொல்லல. அந்த பயத்தாலலாம் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேர் அந்த பையனோட சாதியை சேர்ந்தவங்க. ஓ, அங்கேயுமே அந்த ஜாதிதான், ஜாதி மட்டும்தான். அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த கேஸ் எடுத்துக்கல, அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதனால நாங்க போயிட்டு மொத்த மக்களுடைய பேச்சுக்களையும் அவங்கள சமூக வலைதளங்களை போட வைக்கிறதும் அவங்கள குரல் கொடுக்க வைக்கிறதும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேலம் போய் சேர்ந்தோம். போய் சேர்ந்த உடனே அந்த முள்ளெல்லாம் நாங்க தூக்கி கடாசணும். நீங்க யாரும் எங்களை வரவிடாம சொல்றதுக்கு தடுக்கிறதுக்குன்னு சொல்லி அங்க இருக்க ஊர்க்காரங்களே போட்டிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஊர்க்காரங்களே போட்டிருப்பாங்க போல இருக்கு, இப்படி போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அந்த வீடு யாரோ ஒரு எப்படியோ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள உள்ள போய் நின்று அப்புறமா அந்த பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட பேசும்போது அந்த அம்மா கண்ணீரோட ஷேர் பண்ணது தான் இந்த விஷயம். யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு சொன்னது இல்லை, நேரில் போய் பார்த்துட்டு வந்த விஷயம். அந்த எவ்வளோ வலி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு பெத்த தாய் இருக்கும்போது தான் பிள்ளையோட தலையை ஒருத்தவங்க பிடிச்சி அடிச்சானாலே அவ்வளோ வலி வலிக்குமா? தான் பிள்ளைய தலையை பிடிச்சி அந்த கத்தி அருவாளை எடுத்து வெட்டி அந்த தனியாக துண்டை எடுத்துட்டு போற நகை இருக்குல்ல, எனக்கு அந்த அம்மாவை காட்டுறாங்க. நீங்க பாருங்க, இது வந்து அந்த வீட்டில் எடுத்த லைவ் ஃபோட்டோ. இது அந்த குழந்தையோட ரத்தத்தை அப்படியே வீடு ஃபுல்லாக தெளிச்சு கிடக்குது, வீடு ஃபுல்லாக இந்த ரத்தம் தெளிச்சு கிடக்குது. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மனநிலை அந்த நேரத்துல எப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் அந்த பிள்ளை எப்படி இருக்கு பாருங்க, சின்ன குழந்தை. இது நான் அந்த டைம்ல அங்கே போய் நேரில் எடுத்து அந்த ஃபோட்டோ அவங்க அது அவ்வளோ அழகாக அந்த குழந்தைக்கு ஒரு இதை போட்டு இந்த குழந்தைய பார்த்தா என்னங்க பண்ணணும்னு தோணும். இதே மாதிரி தாங்க நம்ம வீட்லேயும் பிள்ளை இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் அது பாருங்க, நான் அந்த முள்ளெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்கன்னு சொன்ன ஊரோட கிராமம் இப்படி தான் இருந்தது, இப்படி தான் இருக்கும், ஊரே இப்படி தான் இருக்கும். மொத்தமாக இந்த மண் ரோடுக்குள்ளே எங்கே ஊர் இருக்குன்னே தெரியல பாருங்க.
எவ்வளோ ஜூம் பண்ணாலும் எங்கேயோ ஒரு முளையில தான் வீடே இருக்குது. இதில் இதை பாருங்க, முள் எப்படி போட்டு வச்சுருக்காங்க, அந்த ஊருக்குள்ளேயே போகாத மாதிரி, அந்த வீட்டை சுற்றி போகாத மாதிரி. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. வேற யாருக்கோ அநீதின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். இதே இடத்துல இதே விஷயத்தில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த பிள்ளையோட அவங்க அம்மாவும் இதுவும் அழுந்த காட்சியெல்லாம் இன்னமும் இருக்கு. அவங்களோட வீடியோலாம் நான் அவங்களோட இது கொடுக்குறேன். பேசுற பேச்சு கேட்டிருப்போம். அவங்களால அந்த சோகத்தை கூட எக்ஸ்பிரஸ் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன். ஏன் அப்படின்னா யார் நல்லவன் யார் கெட்டவன் கூட யாருக்கு தெரியும். இது சொன்னா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஒரு மாட்டுன்னு. அதற்கப்புறமாக அவங்க சொன்னாங்க என்ன பிரச்சனைனா, அவங்களால வந்து வாதாடுறதுக்கு கூட காசு கிடையாது. ஒரு வக்கீலை வச்சு வாதாட கூட காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு பிரச்சனையை சரி பண்ணோம்னா இன்னொரு பிரச்சனையை உருவாக்கணும்னு முடிவு பண்ணி அங்கேருந்து ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னு பார்த்து அந்த ஆப்போசிட் பார்ட்டியை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணி, அப்போ காங்கிரஸ் வந்து ஆப்போசிட்ல ஏடிஎம்கேக்குனா டிஎம்கேவும் இதுவும் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அங்கேருந்து காங்கிரஸ்ல இருந்த ஒரு 2 பேர் கிடச்சி அவங்கள பிடிச்சி அவங்கள கொஞ்சம் தூண்டி விட்டு இங்கேருந்து நாங்கள் அந்த ஃபோன் மூலயமா கால் பண்ணி காங்கிரஸில் டெல்லிக்கு இன்ஃபார்ம் பண்ணி, ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஒருத்தரை டவுன் பண்ணி ஒரு நியூஸை பெருசாக்கணும்னா ஆப்போசிட்ல இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியும்னு. அப்புறம் டெல்லியில ராகுல் காந்தி வரைக்கும் போறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ண உடனே அவங்க தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அடுத்த நாங்க இருந்த அந்த 2 மணி நேரத்துல எல்லாரும் வந்துட்டாங்க. மொத்தம் அந்த காங்கிரஸ் பார்ட்டி மெம்பர்ஸும் வந்த உடனே அப்புறம் அவங்களோட சப்போர்ட்டோட நாங்கள் உள்ள போனோம். யாருமே எதிர்க்க முடியல. அப்புறம் மீடியாவை உள்ள வர வச்சோம், மீடியாவை பேச வச்சோம், எல்லா செய்திகள்லையும் ஊடகத்தில் வர வைக்கிற மாதிரி பண்ணோம். அப்புறம் அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வாதாடணுன்றதுக்காக பேசும்போது அதுக்கப்புறமா திருமாவளவன் சார் இருக்காரு இல்லையா, விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அவர் அந்த விஷயத்துக்கு ஏன்னா இவர்கள் அந்த சாதி சார்ந்து இவங்களுக்கு அடக்குமுறை கிடக்குதுன்றது அவர் அந்த வக்கீல் எடுத்து வச்சு நான் பண்றேன்னு அப்புறம் அவர் போன்ல அவங்களோட பேச வச்சு அதெல்லாம் கொஞ்சம் நடக்க வச்சு அதுக்கப்புறமாக அந்த அப்பா அம்மாவை சென்னைக்கு வர வச்சு வக்கீலுக்கு கேஸை ஃபைல் பண்ணி அவனுக்கு ஜெயிலில் கன்ஃபர்மேஷன் பண்ணி உள்ள தள்ளுறதுக்குள்ளேயே பல வருஷம் ஆச்சுங்க, பல வருஷம். இதுதான் நீதி. இன்னைக்கு தப்பு பண்ணக்கூடியவன் சுதந்திரமாக சுத்துவதுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடியது. அந்த இடத்துல கடினமான தண்டனை கொடுக்க முடியாதனால தான் இவ்வளவு வலிய வேதனையை அனுபவிக்கிறான். அங்க போயிட்டு பிள்ளையோட கேஸை ஒவ்வொருத்தையும் பார்த்து அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வெளியில வரோம். ஒரு டீ கடையில நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு செய்தி ஓடுது, தர்மபுரியில் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்த மாணவியை அந்த ஊரில் சேர்ந்த 4 மாணவர்கள் கற்பழிப்புன்னு போடுறாங்க. அப்ப இங்க இந்த பெண் மேல ஆசைன்றதை விட இவ வந்து கீழ் ஜாதி தானே, என்ன பண்ணிட போறாங்க, யாருக்கு அந்த தைரியம் தான், அந்த தைரியம் தான். அது ஒரு உயிரா, அது மனுஷங்க எல்லா உயிரும் சமம். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது ராஜலட்சுமி பத்தி. நான் ராஜலட்சுமி விஷயத்த முடிச்சுட்டு டீ சாப்பிடும் போது பாக்குற செய்தி வேற ஒரு பொண்ணை பத்தி அதே நாள்ல நடக்குதுன்னு சொல்றேன். அதே மாசங்க அக்டோபர் முடிஞ்சு நவம்பர்ல இது நடந்துட்டு இருக்கு. நாங்க அந்த ரேலி முடிச்சு நவம்பர் மாசம் போய் சேர்றோம்னா நவம்பர் மாசம் இன்னொரு செய்தியை வேற ஒரு மாவட்டத்துல இதே மாதிரி ஒரு பிள்ளை அனுபவிக்குதுன்னு பாக்குறோம். என்னன்னு தேடி விசாரிச்சா அந்த ஊரை தேடி போறோம். நாங்க ராஜலட்சுமி பேசிட்டு இருக்கும் போதே இப்ப நான் இந்த பிள்ளைய சொல்றேன், இந்த பிள்ளைய தேடி அந்த ஊரை தேடி நாங்க போயிட்டே இருக்கோம். அவ்வளவு ஊரே தெரியல, இருட்டு, அது ஒரு மலைகளுக்கு நடுவுல உள்ள போறோம், போலீஸ் அடக்குமுறை இருக்கு, போலீஸ் உள்ள விடல. அவ்வளோ இதெல்லாம் தாண்டி அந்த வீட்டுல போனா என்ன தெரியுமா நடந்திருக்கு, அந்த பொண்ணு பீரியட்ஸ்ல இருந்திருக்கு. பீரியட்ஸில் இருந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு போயிருக்கு. ரெஸ்ட் ரூமுக்கு போன அந்த பொண்ணை பீரியட்ஸ் இருந்த டைம்லேயே அந்த ஊரை சார்ந்த மேல் ஜாதியினர் இந்த மாதிரி பண்ணிட்டு அதனால் என்ன பண்ண முடியும்னு இது பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு முடியாமல் அங்கே விழுந்து கிடந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உசுறு இல்லாமல் வெளில வந்துச்சு. உசுறு இல்லாமல் வெளில வந்துச்சு. மொத்த குடும்பமும் ப்ரொட்டஸ்ட்டில் நின்னாங்க, ரோட்டை மறிச்சு. அப்போ பெரிய செய்தியாக இதுவும் போச்சு. இந்த மாதிரி நான் ஏன் சொல்கிறேன்னா, ராஜலட்சுமி ஒரு பக்கம், இந்த மாதிரி இந்த பிள்ளை ஒரு பக்கம், நிறைய பிள்ளைகள் இருக்கு. ஒவ்வொரு குடும்பங்களும் வெளியே தெரியறது இல்லைன்றதா பிரச்சனை. ஊடகம் பெருசா பிரச்சனை பேசுவாங்கம்மா. இப்போ கூட பாருங்க, இந்த செய்தி எப்போ வந்துச்சு, இன்னைக்கு இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இருக்க செய்தி நேத்திக்கு வந்தது. நேத்திக்கு வந்த ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம். எத்தனை செய்தி சேனல், எத்தனை நியூஸ் சேனல் இது இப்போ இதை எடுத்து பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சுத்தமா ₹1 கூட பிரயோஜனம் இல்லாததை விவாத மேடைன்னு டெய்லி 8 to 9 மணிக்கு எல்லா பெரிய நியூஸ் சேனலும் நடத்திட்டு இருக்கு. சம்மந்தம் இல்லாமல் நடத்திட்டு இருக்கு. நாளைக்கு உன் பொண்ணுக்கும் இதே நிலைமைன்னு நினைக்கிறவன் ஏன் பண்றான்? பண்ண மாட்டான். இதே நீங்களும் நானும் இப்ப பேசுற செய்தி வைரல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது யாரோ ஒரு புண்ணியவான் நல்ல மனசு வச்சு பல பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய பேர் வியூ கொடுத்து கமெண்ட்ஸ் கொடுத்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தானா 100 யூடியூப் சேனலுக்காரன் ஃபோன் அடிப்பான். அப்பதான் பேசுவான். ஏன்னா அவனுக்கு லட்சக்கணக்கில் வியூ போய் சம்பவம். இந்த உலகத்துல சமூகத்திற்காக செய்யற எண்ணமே கிடையாதுமா. உயிரை வந்து பிசினஸா மாத்திரதான் நடக்குது. அதுதான் உண்மையும் கூட. முழுக்க முழுக்க உனக்கு டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கும்னா, உனக்கு இதனால பெரிய பிரதிபலன் நடக்கும்னா, எல்லாம் பண்ண முடியும்னா இதை பெருசா பேசுவாங்க. அப்ப நம்ம தான் ஏதோ டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு, நம்ம வந்து டிஜிட்டல் நோக்கி போயிட்டு இருக்கோம்,
பெரிய அளவுல வளர்ந்துட்டோம், நம்ம தான் பெருமையா பேசிட்டு இருக்கோம். பெருமையா வளர்ந்துருக்கோம். எப்படி வளர்ந்துருக்கோம்னா, எப்படி அனைத்தையும் மறைத்து புது வாழ்க்கையை வாழ்வது என்பதற்கான டெக்னாலஜில இருக்கும். அதுக்கு தான் டெக்னாலஜி இருக்கு, வேற எதுக்கு இருக்கு? எல்லாரோட முகங்களுக்கு பின்னாடியும் அந்த ஜாதி ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு வேதனையும் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. ஜாதியே இல்லைன்னு பேசுறவன் தான் நீ என்ன ஜாதின்னு கேட்பான். இவனுங்கெல்லாம் இப்ப இலங்கையில் நடக்கிற பிரச்சனைல மண்ணில் மாக்கிட்டு சிக்கிற மாதிரி இவனுங்கெல்லாம் சாவணுன்ற. இதுலயுமே அந்த ஒற்றுமைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்நேரம் அந்த பெண்ணுக்கான நீதியோ இல்ல அந்த பெண்ணு யாரா வேணா இருக்கட்டும், தப்பு பண்ணியா கட்டி போட்டு முட்டி போட வச்சு போலீஸ்ல புடிச்சு குத்து அவனுக்கு என்ன தண்டனை வரணுமோ அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஊரே திரண்டு நிக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான நீதி. அப்ப அந்த ஊர் மக்கள் அதை பண்ணியிருந்தா இந்த பயம் இருந்திருக்காது. இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனையை எல்லா பிள்ளைகளும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, 2019 நினைக்கிறேன், கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பிள்ளை, ஒரு அப்பா ஒருத்தர் அப்பாவுக்கும் கட்சிக்காரருக்கும் பிரச்சனை. அந்த கட்சிக்காரர் அவங்க அப்பாவை பழிவாங்க வீட்டுக்கு வராரு. அப்பா இல்லை, அந்த பிள்ளை மட்டும் இருக்கு. பிள்ளை இருக்கு, ஜெயலட்சுமின்னு போற அந்த பிள்ளையோட பேரு. அந்த பிள்ளை மட்டும் இருக்கு. உன் அப்பா என்கிட்ட சண்டை போட்டு நிம்மதியா வாழ்ந்துருவானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்க அந்த பிள்ளைய மண்ணெண்ணெய் எடுத்து அப்படியே ஊத்திட்டு கதவு முடிட்டு வெளில ஓடி போறான். நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் நடந்ததுமா? கவுன்சிலர் அந்த ஆளு, கவுன்சிலர் அந்த ஆளு. இந்த செய்தி உடனே கிளம்பி அந்த ஊருக்கு போய் அந்த பிள்ளை என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சோம். அப்போ நல்ல வேலை எங்களுக்கு அந்த டைமில் மக்கள் நீதி மையம் கட்சியிலேருந்து ஒருத்தர் எம்பி வேட்பாளராக நிற்கிறது இருந்தார். அவர் நல்ல மனுஷனாக இருந்தார், அவர் கணேஷன் நினைக்கிறேன், அவர் பேர் மறந்துட்டேன். அவர் சொன்ன உடனே ஓடி போயிட்டார். இங்கிருந்து நாங்கள் போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும்ல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம்ல, ஒருத்தர் வேணும்னு. அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் தேவைப்படுறாங்க எங்களுக்குலாம். ஒவ்வொரு இடத்துலையும் எப்படியாவது என்னோட கனவே அதான், ஒரு கிராமத்துக்கு 10 நல்ல உள்ளங்கள் கொண்ட போட்டி பொறாமை இல்லாத நல்ல மனிதர்கள் தேவைன்றதான் என்னோட எய்மே. பணம் வந்துச்சுன்னா எல்லா சமூகத்தையும் தூக்கி ஓரமா தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதனால உயிரோட மதிப்பு அந்த எதுவுமே தெரியாது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய செய்தி இருக்கு. இப்ப 2018 இருந்து 7 வருஷம் ஒரு அப்பா அம்மா அந்த பிள்ளைக்கு மரண தண்டனை கிடைக்கணுன்றதுக்காக எவ்வளவு போராடி இருப்பாங்க. 7 வருஷம் கழிச்சு ஒரு செய்தியில உனக்கு மரண தண்டனை இல்லடான்னு சொல்லும் போது அந்த பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு இன்னொரு மரணத்தை தானே நீங்க பரிசு கொடுக்குறீங்க. இப்போ நம்ம மரணத்தை கொடுத்துட்டு இருக்கோம். மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் ஒரு வாட்டி போன் பண்ணி பேசுற கேஸ் போயிட்டே இருக்குப்பா. 3 வருஷமா கேஸ் போச்சு அந்த அவனுக்கு அந்த மரண தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு. அந்த பையனுக்கு மரண தண்டனை சொன்ன உடனே அந்த அப்பா அம்மா கால் பண்ணி முதல் வார்த்தை சொன்னாங்க, மரண தண்டனை கட்சிச்சு தம்பி அப்படின்னு. எவ்வளவு அலைஞ்சிருப்பாங்க, எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? எதுக்கு அலைஞ்சி தண்டனை வாங்கி கொடுத்து பொழைச்சு போட்டோம்னு நினைக்கிறோம். அதுலயுமே அவங்க அம்மா இந்த காலந்தாளம் அந்த குழந்தை சொல்லும் போது விடுப்பா எதுவும் பண்ண முடியாத அவங்க மேல் சரி சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன், கண்ணு முன்னாடியே இறந்து போற ஒரு சிச்சுவேஷன். இது ரெண்டுத்தையும் ஒரு குடும்பம் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கும், எவ்வளவு ஹேண்டில் பண்ணிருக்கும். இப்ப இந்த வழக்கு என்ன நிலையில இருக்கும்? இதுக்கு அடுத்து போகுமா இல்ல இந்த ஆயுள்? இல்லம்மா, அவங்க எடுத்து நடத்துற அளவுக்குலாம் கிடையாது. வேணும்னா பொதுநல வழக்கா யாராவது ஒருத்தவங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வக்கீல் எடுத்து போட்டு பண்ணாங்கன்னா பார்ப்போம், எத்தனை பேர் பண்றாங்கன்னு பார்ப்போம். கேட்கறவங்களுக்கு மனசாட்சி இல்லை, அதுல ஒரு ரீசன் போட்டிருந்தாங்க, என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியல. ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம எதுவும் பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். உங்களுக்கெல்லாம் அது ஒரு கேள்விக்கு ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனா பாக்குறீங்க. நான் அவனுக்கு கிடைக்கிற தண்டனையை அடுத்த வாட்டி பெண் பிள்ளையை கண்ணை திறந்து பார்க்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கிடைக்கிற தண்டனையா பாக்குறேன். ஏன்னா அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு, இப்ப அந்த குழந்தை வளர்ந்துருக்கும், எப்படியும் அதுக்கு நினைவு தெரியும். இப்ப அது என்ன நினைக்கும் அவங்க அப்பாவை பத்தி? நம்ம ஒன்னும் நினைக்காது. என்னென்னதான் சொல்லி அதுக்கும் ஜாதியை சொல்லி கொடுத்தா வளர்ப்பாங்க. ஒரு இதுதான் ப்ரைடு, இப்படி பண்றதுதான் சூப்பர்னு சொல்லி கொடுத்தா வளர்ப்பாங்க, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க இந்த குடும்பத்துல. அவன் பொண்டாட்டியே அதுக்கு சப்போர்ட்டுமா? இது ஏன் இங்க எடுத்துட்டு வந்த ரோட்ல போட்டு சொன்னதே. ஆமா, நீ என்ன வேணா பாத்துக்கலாம், ஒன்றும் கவலைப்படாத. நீ யார வேணா தொடிய, அந்த பிள்ளைய தொட்ட. இதுதான் அந்த அவன் பொண்டாட்டி கடிச்சு. பொறுத்திருந்து பாப்போம்.